வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்த வீடியோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வால்வுல இருக்க பிவிசி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிராஸை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சால்வெண்ட் அப்ளை பண்ணி ஃபயர் பண்ணிக்கிறோம். ஃபயர் பண்ணோடனே நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா, அந்த பிவிசி வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதா இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா, அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த பிவிசி வந்துட்டு லைட்டாக தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். பைப் வந்துட்டு எப்படி எவ்வளோ அளவுக்கு ஹீட் ஆயிருக்கு அப்படின்றது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா, அந்த பிவிசி வந்துட்டு அப்படியே லைட்டாக ரிமூவ் ஆகும். ஒன்ஸ் ஒரு சைடே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கட்டிங் ப்ளையர் யூஸ் பண்ணிட்டு நம்ம சுற்றி அப்படியே ரோல் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிவிசி வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிவிசி வந்துட்டு கட் ஆகும். கட் ஆச்சு அப்படின்னாலும் திரும்ப நம்ம வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோடு சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.